இன்றைக்கு ஒரு விஷயம் நான் உங்களோட பேச போகிறேன். என்ன அந்த விஷயம் என்றால், மன உறுதி. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படின்னா என்ன? மன உறுதி அப்படின்னா என்ன? மென்டலி ஸ்ட்ராங், மன உறுதி, தைரியம். இதை பற்றி தான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மன உறுதி. தைரியம். இது இருந்தா போதுங்க, வாழ்க்கையில் அவங்க சாதிப்பாங்க, வாழ்க்கையில் அவர்கள் ஜெயிப்பார்கள். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மன உறுதி மிக முக்கியம். எப்படி இருக்கட்டும், நான் முன்னோக்கி போவேன், முன்னாடி தான் நான் போவேன் என்ற ஒரு மன உறுதி. இன்றைக்கு நமக்கும் இவைகள் தேவை. வாழ்க்கையில ஜெயிக்கணும், சூழ்நிலைகளை தாண்டி போகணும், விழுந்த நான் எழும்பி நிற்கணும், குடும்பத்தை கட்டணும், என் கையில் கொடுக்கப்பட்ட கடமைகளை நான் செய்து முடிக்கணும், என் பிள்ளைகளை குறித்தும் என் வீட்டை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் என்னுடைய கடமைகளை நான் முடிக்கணும் என்று நீங்க நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று, மன உறுதி. மன உறுதியை விட்டு விடாதீர்கள். மனதில் ஸ்ட்ராங்கா இருங்க, தைரியமா இருங்க, ஸ்திரமா இருங்க, நிச்சயமா ஜெயிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒரு ஆளோட மன உறுதி சூப்பரா இருக்கு. எத்தனைக்கும் அந்த ஆளு ஆணல்ல பெண். ஒரு பெண்ணோட மன உறுதி சப்ஜெக்ட் படிக்க காலையில் நான் படித்தேன். எவ்வளோ சார்ந்து எப்படி இருக்குதுங்க, எப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க பாருங்க உலகத்தில். ஒரு பெண்ணோட மன உறுதி. ஸ்தோத்திரம். அந்த பெண்ணோட மன உறுதியினால் இந்த உலகத்திற்கு தாவீது கிடைத்தான். அந்த பெண்ணோட மன உறுதியினால் இந்த உலகத்திற்கு இயேசு கிடைத்தார். தெரியுமா? ஒருவேளை அவள் மன உறுதி இல்லாமல் பின்னிட்டு போயிருப்பார் என்றால் இந்த உலகத்திற்கு தாவீது கிடைத்திருக்க மாட்டார், இயேசு கிடைச்சிருக்க மாட்டார். கெஸ் பண்ணுங்க யாருன்னு. வெரி குட். இப்படி இருக்கணும் சாம்பாஸ்ட் விசுவாசிகள். டக்குன்னு அப்படி அப்படி பிடிக்கணும். அப்படியே யார் அவள்? ரூத். ரூத் சப்ஜெக்ட் என்ன மாதிரி சப்ஜெக்டுங்க. இத்தனைக்கும் அவள் மோவாபிய பெண். அவள் யூத குலம் அல்ல. எந்த குலத்தை சேர்ந்தவள் அவள்? மோவாப். அந்நிய ஜனத்தை சேர்ந்தவள் ரூத். அவளோட மன உறுதியை பாருங்க எப்படிங்க. இஸ்ரவேல் என்றோம், 10 கற்பனை என்றோம், ஆசாரியர்கள் என்றோம், அதுங்கெல்லாம் சரியா இருக்க மாட்டேங்குது. மற்ற ஜாதியிலிருந்து வந்த ரூத்து நமக்கு எத்தனை பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறாள். அவள் ஆச்சரியங்க அதெல்லாம். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனிங்களேன். இந்த ரூத்
இவள் வீட்டின் மருமகள். யார் இவள்? மருமகள். மருமகளின் மன உறுதி. சூப்பர்ல. மருமகளின் மன உறுதி. ஒரு மருமகளின் மன உறுதி பைபிளையே தூக்கி நிறுத்துது. அப்படியே ஒரு மருமகளின் மன உறுதி தாவீதை கொடுத்தது. ஒரு மருமகளின் மன உறுதி இயேசுவை கொடுத்தது. ஒரு மருமகளின் மன உறுதி இயேசுவின் சந்ததியை கொடுத்தது. ஸ்தோத்திரம். மருமகள் வச்சு தான் இயேசுவை பிறக்கிறாங்க. அதனால் மருமகள்கள் நீங்கள் மிகவும் மன உறுதியா இருக்க வேண்டும். நாங்க நீங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. பாருங்க, ரூத் யாருங்க? மருமகள். மருமகள் பொண்ணு கிடையாது, மருமகாவோ. அந்த மருமக மூலமா இயேசுவை பிறக்க வைக்கிறார் ஆண்டவர். மருமகள் மிக மிக முக்கியம் ஒரு குடும்பத்திற்கு. கடவுள் ஒரு குடும்பத்தை கட்ட வேண்டுமென்றால் மருமகள். கடவுள் ஒரு குடும்பத்தை ஸ்திரப்படுத்த வேண்டுமென்றால் மருமகள். பார்த்தீங்களா? மருமகள் எவ்வளவு முக்கியம்னு ரூத் விஷயத்தில் நாம் படிக்கிறோம். நாம ஸ்தோத்திரம். இந்த ரூத்து மன உறுதி இல்லாமல் போயிருப்பார் என்றால் நகோமி குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். நான் சொல்ல கேட்டாங்க. ரூத்து மன உறுதி இல்லாமல் பின்வாங்கி போயிருப்பார் என்றால் இன்றைக்கு நகோமி என்ற சப்ஜெக்டே குடும்பம் பைபிள்ல வந்திருக்காது. நகோமிக்கு உயிர் கொடுத்தது ரூத். நகோமின் குடும்பத்துக்கு உயிரை தந்தது ரூத். ஒரு குடும்பத்துக்கு உயிர் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மருமகள்கள். ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்துறவர்களாக இருக்க வேண்டும் மருமகள்கள். ரூத் ஒரு பெரிய அடையாளம். பார்த்தீங்களா? மருமகளா போறேன் நான், என்னவோ ஏதோ இல்லை. மருமகளை கொண்டுதான் கர்த்தர் அந்த வீட்டையே கட்டுகிறார். அது ரூத்தின் வாழ்க்கையில் நாம் படிக்கிறோம். சரி, இந்த ரூத் மன உறுதி உடையவள். எப்படி இவன் மன உறுதி உடையவள் கண்டுபிடிக்கிறோம்னா, பாருங்க, நீ எங்க போவியோ அங்க நான் வருவேன், நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குவேன், உன் ஜனமே என் ஜனம், உன் கடவுளே என் கடவுள். அது வார்த்தைகளை பாருங்க. நான் வருவேன், நான் தங்குவேன், உன் ஜனமே என் ஜனம், உன் தேவனே என் தேவன். வார்த்தைங்களை பாருங்க, எவ்வளவு உறுதியா பேசுறாள் பாருங்க. மன உறுதி உள்ளவருடைய வார்த்தைகள் எல்லாம் உறுதியா இருக்கும். அதனால பாருங்க, நம்ம பேசும்பொழுதெல்லாம் நல்ல விசுவாசமாய் தைரியமாய் பேச வேணும். அது நடக்குதோ இல்லை அதான் கர்த்தர் பார்த்துப்பார். தப்பானதை பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை, நல்ல காரியங்களை தைரியமாய் உறுதியாய் பேச வேண்டும். ஸ்தோத்திரம். அங்கதான் ஒரு மன உறுதியை பார்க்கிறோம். ரூத்துது, நீ எங்க போறியோ அங்க நான் வருவேன், நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குவேன், இனி உன் ஜனம் தான் என் ஜனம், உன் கடவுள் தான் என் கடவுள். அந்த மன உறுதி தான் அவளை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கையில கொண்டு போய் அவளை வைக்காது. ஸ்தோத்திரம். ரூத்தோடைய மன உறுதி. ஸ்தோத்திரம். ரூத்தின் மன உறுதி என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சரி, என்ன பாருங்க, இந்த ரூத்துக்கு இவ்வளவு மன உறுதி வருவதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிங்க. இதெல்லாம் டீப் சப்ஜெக்ட், நான் மேலோட உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த ரூத்துக்கு இப்படி ஒரு மன உறுதி வருவதற்கு காரணம் என்ன?
இவ்வளவு ஒரு உறுதியா நிக்கிறாளே, இப்படி ஒரு உறுதியாய் மாறிவிட்டாலே, காரணம் என்ன? இவ்வளவு ஒரு மன உறுதி இந்த ரூத்துக்கு கிடைக்க காரணம் என்ன என்று பார்த்தால், பாருங்க, நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவள் கடந்து வந்த பாதை அவளுக்கு மன உறுதியை கொடுத்தது. அவள் கடந்து வந்த பாதை தான் அவளுக்கு மன உறுதியை கொடுத்தது. பாருங்க, கர்த்தர் நம்மை கெடுக்கிறதுக்கோ நம்மை அழிக்கிறதுக்கோ சோதனைகளை, பிரச்சனைகள் அனுமதிப்பது இல்லை. நம்மை உறுதிப்படுத்ததான் சில சோதனைகள் அனுமதிக்கிறார் ஆண்டவர். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சாத்தான் நம்மை டைவர்ட் பண்ணுவான். ரூத்தின் காரியங்கள் பார்க்கும்பொழுது அவ வாழ்க்கையெல்லாம் அழுகை 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 தான் ஆரம்பிக்கிறார். ரூத்தின் புஸ்தகமே வீப்பிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 4 W, ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு W நான் சொல்றேன் அப்புறமா. ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன? W, வீப். வீப்னா வீப்பிங்கன்னா அழுகை. அழுகையோடு ஆரம்பிக்கிறாள் ரூத். ஒருவேளை உன் குடும்ப வாழ்க்கை, உன் சூழ்நிலைகள் எல்லாம் அழுகையோடு, வேதனையிலோடு நீ துவங்குறாயா, முடிவு பயங்கரமான ஆசீர்வாதமா இருக்கும். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய மன உறுதி, ஒரு உறுதியான ஒரு ஸ்திரீயாய் இந்த மோவாபிய ஸ்திரீ எப்படி மாறினாள்? ரூத்துக்கு பைபிள் தெரியுமா? ரூத்துக்கு சர்ச்சு தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவள் கடந்து வந்த பாதை அவளை உறுதி உள்ளவளாய் மாற்றினது. ஸ்தோத்திரம். என்ன பாதை? அழுகையின் பாதை தான். என் வாழ்க்கையே அழுகையா இருக்குது, என் வாழ்க்கையே அழுகையா இருக்குது, என் வாழ்க்கையின் துவக்கமே அழுகை அழுகை அழுகையா இருக்கிறதே என்று கலங்காத. கர்த்தர் உன்னை ஒரு பெரிய மன உறுதி உள்ள தேவ பிள்ளையாய் மாற்றுவார். கலங்காதே. ஆண்டவர் நீ காலில் பேசுறார், நீ ஒரு ரூத். ரிகாபாலியா, நீ ஒரு ரூத் என்று ஆண்டவர் பேசுகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் ஏதோ நடக்க போகிறது. சாதாரண மோவாபிய ஸ்திரீ, அனாத, புள்ள இல்ல, புருஷன் இல்ல என்று அனாதை என்று நினைத்தார்கள். ஆனால் பல ராஜாக்கள் அவள் மூலமாக எழுப்பினார்கள். எவ்வளவு பெரிய விஷயங்க! எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க ரூத்த, எவ்வளவு அவமானமா பேசிருப்பாங்க ரூத்த. அந்த மோவாப்ல தான் பேசிருப்போம். மோவாப் அவங்க ஊருக்காரங்களே பேசிருப்பாங்க. எங்க போய் எவனை கட்டிச்சு என்ன கட்டிச்சு தெரியல, இது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்று பேசியிருப்பார்கள். கர்த்தர் அப்படியே புரட்டி போட்டார். தலைக்கீழாய் மாறிற்று. தாவீது பிறந்தான், உலக ரட்சகராக இயேசு பிறந்தார் ரூத்தின் மூலமாக. எவ்வளவு பேர் அதிசயம் நடக்குதுங்க. ஏங்க பயப்படுறீங்க? என் வாழ்க்கை எப்படி, என் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? எல்லாரும் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்று பேசுறாங்க, எல்லாரும் என் அவமானம் பேசுறாங்க, என் அவ்வளவுதான் என்று ஊரார் பேசினாலும் ஒரு நிமிஷத்தில் உன் வாழ்க்கை தலைக்கீழ் மாற்றி போட என் ஆண்டவரால் முடியும். ரூத்தின் இவ்வளவு பெரிய ஒரு மன உறுதிக்கு அவள் கடந்து வந்த பாதை தான் நாங்க காரணம். வாழ்க்கையெல்லாம் அழுகைதான். புருஷன் போயிட்டான், பிள்ளைங்க இல்லை, ஸ்தோத்திரம், மாமனார் போயிட்டாரு, யாருமே இல்லை, தேசத்தை விட்டு வெளியே வர்றாங்க. ஒரு பரதேசியாய் தான் இந்த ரூத்தின் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இதெல்லாம் தான் ரூத்தை உறுதி உள்ளவனாய் மாற்றினது. இன்றைக்கு நீங்க சந்திக்க பிரச்சனை நாளைக்கு உங்களை ஸ்திரமுள்ளவளாய் மாற்றும். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு அனுமதிக்கிறார் என்றால் உன்னை ஸ்திரப்படுத்துவதற்காக தான். இன்னைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில அழுகையை அனுமதிக்கிறார் என்றால் உன்னை ஸ்திரப்படுத்துவதற்காக தான். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அனாதையாய் நிறுத்துகிறார் என்றால் உன்னை பெரிய ஒரு சந்ததியாய் மாற்றுவதற்காக தான்.
இந்த எல்லாரிடத்திலும் உன்னை தூரப்படுத்துகிறார் என்றால் உன்னை ஆண்டவர் மேன்மையாய் உயர்த்த போகிறார் என்றுதான் அர்த்தம். ஸ்தோத்திரம். அதனால் வாழ்க்கையில வருகிற சூழ்நிலை, இந்த சூழ்நிலை என் குடும்பத்தை கெடுக்கும், இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையை கெடுக்கும் என்ற வார்த்தையே பைபிள்ல கிடையாதுங்க. சூழ்நிலைகள் ஜனங்களை கட்டினது என்றுதான் பைபிள்ல பார்க்கிறோம். கணவனை இழந்த சூழ்நிலை, மாமனார் இழந்த சூழ்நிலை, பிள்ளை இல்லாத சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலெல்லாம் ரூத்தை ஸ்திரமுள்ள ஒரு ஸ்திரீயாய் மாறிற்று. பைபிள்ல ஒரு பேரை வாங்கிட்டா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? ஆமென் சொல்லுங்க. உன்னை கொண்டும் கர்த்தர் செய்வார். இந்த கால ஆண்டவர் பேசுகிறார். நீ ஒரு ரூத் என்று பேசுகிறார். அழாத, கலங்காத, உன் மன உறுதியோடு நிற்க வேண்டிய நாட்கள் இது. நீ அழ வேண்டிய காலம் அல்ல இது. நீ அழுது கொண்டிருக்கிற காலம் அல்ல. நீ உறுதியாய் தேவனுக்காக எழும்ப வேண்டிய காலம். ஆமாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எப்படி ரூத்துக்கு இவ்வளவு ஒரு மன உறுதி வந்துச்சு? ஒன்று, அவள் கடந்து வந்த பாதை, அவ கடந்து வந்த எல்லாம் அவ்வளோ கஷ்டங்க. ரூத்து அவ்வளோ கஷ்டம். ஸ்தோத்திரம். சாப்பாடு கூட கஷ்டம் தான் நினைக்கிறேன். மோவாப் அவங்க தேசத்தில். அதுக்கப்புறம் தான் அவங்க தேசத்தை விட்டு யூதா தேசத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் வராங்க. ஆமாம், மாமனார் இல்லை, புருஷன் இல்லை, ஆணே இல்லைங்க அவங்க குடும்பத்தில். ஆம்பளே இல்லைங்க. சாப்பாடு எப்படிங்க கிடச்சிருக்கோம்? இப்படியெல்லாம் கஷ்டம் 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 என்றுதான் கடந்து வந்தவள் ரூத். காரணம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அவள். கஷ்டம் வருது, பிரச்சனை வருது என்றால் தேவனால் கைவிடப்பட்டவன் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் என்று நினையுங்கள். நீங்கள் அதான் சத்தியம். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, ரூத்துக்கு இவ்வளோ ஒரு மன உறுதி வர்றதுக்கு காரணம் என்ன பாருங்க. இவ்வளோ மன உறுதி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கூட இருந்த ஆளுங்கள்னால தான். கூட யார் இருந்தா? மாமியார் இருக்கிறா. அதுக்கப்புறம் ஓர்பால் இருக்கிறா. அவன் என்ன சொல்லுவாங்க? ஓரத்தியா என்னங்க சொல்லுவாங்க? அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டி மனைவிங்க என்னன்னு பேசுவாங்க? ஓரத்தி. கூட யார் இருக்கிறா? மாமியார் இருக்குது. அதுக்கப்புறம் யார் இருக்கிறா? ஓரத்தி. அவ பேருனா ஓர்பால். இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர் கூட தான் ரூத் இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேர் கூட தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேர் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? இதுங்க ரெண்டும் டுபாகுருங்க. ரெண்டும் இது கூட தான் ரூத்தை கடவுள் வச்சுக்கிறாரு. என்ன டுபாகுரு? அந்த ஓர்பால்லாம் நான் பின்னாடி போயிடுறேன் அப்படின்னு விட்டு போயிடுச்சு. அது கூட என்ன சொல்லிச்சு? அது நான் போயிடுறேன். பாருங்க, என்ன நல்லா பாருங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் என்றால் உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டுபாகுர தான் இருப்பாங்க. டுபாகுர எனக்கு சொல்ல வரேன், அவிசுவாசமாக இருக்கிறவங்க, பலன் இல்லாதவங்க, உங்களை சோர்வடை செய்கிறவர்கள், இவர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பார்கள். கர்த்தர் வைப்பார். ஏன்? உன்னை ஸ்ட்ராங் பண்றதுக்காக. ஆமென். புரியுதுங்களா? நல்ல பலவான் கூட போயிட்டு உங்களை சேர்த்து வச்சு உன்னை பலவானமா அதெல்லாம் கிடையாது. ஏசு யார் கூட இருந்தாரு? பரிசேயரு கூட சதிசேயரு கூட சுற்றி இருந்தார். அவர் கூட இருக்கிற சீஷர்களும் எப்படி இருந்தாங்க? அவங்க விசுவாசம் இல்லாதவங்களா இருந்தாங்க. அதன் மத்தியில் தான் இயேசு இருந்தார். கர்த்தர் ஒரு ஆளை ஸ்திரம் ஆக்குகிறார் என்றால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஸ்திரம் இல்லாதவர்களா இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுங்க இதை. ரூத்து இவ்வளவு உறுதி உள்ளவளாய் மாறுறதுக்கு காரணமே ஓர்பாலும் நகோமே தான் காரணம். நகோமி ஓர்பால் பண்ணிடுச்சு, நான் திரும்பி என் தேவதைகளிடத்திலும் என் ஜனங்களிடத்திலும் நான் திரும்பி போயிடுறேன். ஸ்திரமான ஆளு கூட ரூத்து இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. யார் கூட இல்லை? ஸ்திரமான ஆளு கூட ரூத்து இல்லை. எல்லாம் அப்படியே ஆடுறவங்க கூட தான் ரூத்து இருக்குது. அதனால் ஸ்திரமாய் மாற்றப்பட்டாள் அவன்.
அதனால என் வீட்டுக்காரன் ஸ்ட்ராங்கா அதான் நானும் ஸ்ட்ராங் ஆயிடும். பொய் அதெல்லாம். உன் வீட்டுக்காரரு ஷேக்காரா இருந்தா தான் நீ ஸ்ட்ராங் ஆகுவ. நல்ல ஜெபிக்கிறவர்களா என்னை சுற்றி இருந்தார்கள் என்றால் நீ தூங்குவாய். இதான் உண்மை. நல்ல ஆவிக்குரியவர்களாய் என்னை சுற்றி இருப்பார்கள் என்றால் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். இதான் உண்மைங்க. இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு நீ ஓடி ஓடி வரீங்கன்னா உங்க சுத்தி இருக்கிற பிரச்சனை தான் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்க இல்லைன்னா வந்துருக்க மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படிக்கு உங்கள் சூழ்நிலைகளை பலவீனமாய் வைக்கிறார். ஒரு பொண்ணு சின்ன வயசுல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிச்சான். நான் நல்ல ஒரு மிஷினரியா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. என்ன மிஷினரியா? காட்டுவாசிகள் மத்தியில் போய் காட்டில் போயிட்டு காட்டு மனுஷங்களை மத்தியில் போய் நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு நல்ல உபவாசம் ஜெபம் பண்ணிச்சான். அந்த பொண்ணு சின்ன வயசுல ஜெபம் பண்ணிச்சான், நல்லா ஆண்டவருக்கான ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே நாட்கள் போயிடுச்சு. இந்த பொண்ணு ஜெபம் பண்ணி அதை மறந்துடுச்சு. இப்படியே நாள் போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆன பிறப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பா அம்மா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஆண்டவரே சோத்திரம்னு அப்படி சர்ச்சுக்கு போகுது வருது. ஜெபம் பண்ணதான் மறந்துடுச்சு அது. இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் பார்த்தா அவன் புருஷன் பெரிய குடிகாரனை மாறிட்டான். எப்படி மாறிட்டான்? குடிகாரனா மாறிட்டான். குடிக்கிறது ஒதிக்கிறது, குடிக்கிறது ஒதிக்கிறது. இதான் இதுக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கை. பயங்கர வேதனைப்பட்டு கண்ணீரோடு தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாள். எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி? நான் உன்னை ரொம்ப நேசிச்சேனே, நான் ஜெபிக்கிறேன் தானே, எனக்கு ஏன் இப்படி ஒரு கணவனை கொடுத்த அப்படின்னு ஜெபித்தாலாம். ஆண்டவர் சொன்னாராம், நீ தானே காட்டுவாசி கேட்ட. என்ன கேட்ட என்கிட்ட? நீ நான் காட்டில் போய் காட்டுவாசிக்கிட்ட போய் ஊழியம் பண்ணினேன். நீ காட்டுக்கெல்லாம் போக தெரியல, காட்டுவாசி உன் வீட்டுக்கு வந்து சாமிச்சிட்டு நான். நீ காட்டுல நீ ஏமா காட்டுக்கு போக போற? பச்சை பொண்ணு, நீ எதுக்கு காட்டுக்கு போக போற? அந்த காட்டில் இருக்கிறவனே உன் வீட்டுக்கு காமிச்சிட்டேன், இப்போ பண்ணுமா ஊழியம் அப்படின்ச்சு. அப்போதான் லைட் எரிஞ்சிச்சான் அதுக்கு. அப்போதான் லைட் எரிஞ்சிச்சான். அடாடாடாடா, ஆமாடா, நான் கேட்டது ஜெபித்தது உண்மைதான். இனி இவர் என் கணவன் அல்ல, இவரிடத்து நான் ஊழியம் செய்ய வேண்டும். இவர் என் கணவன் அல்ல, இவர் ஒரு காட்டுவாசி. இவர் என் புருஷன் அல்ல, இவர் ஒரு காட்டு மிராண்டி அப்படின்னு நினைச்சு ஜெபம் பண்ணி ஆண்டோட கிருபை வாங்கி ஊழியத்தை போல வாழ்க்கையை துவங்கிட்டான். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவர் மாறி பெரிய ஒரு சாட்சியாய் மாறிட்டார். ஒரு பெரிய பாஸ்டர் சொன்ன சத்தியம் இது. ஸ்தோத்திரம். ஆமென். எதுக்கு? ஒரு ஆளை பலப்படுத்தும்படிக்கு, உறுதியாக்கும்படிக்கு, தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு. சூழ்நிலைகள் தாறுமாறா இருக்கும். எப்பவுமே சிச்சுவேஷன்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்குன்னு நினைக்காதீங்க. அனுகூலமா இருந்த சிச்சுவேஷன் நம்ம பில்டப் ஆகவே முடியாது, நீ கட்டப்படவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு ஆள் நீச்சல் கத்துக்கணும்னா அவரை தூக்கி எங்க போடணும்? கிணத்துலயாவது போன, கடலை தூக்கி போட்டுருந்தா அவள் தான் ஆட்டோமேட்டிக்கா நீச்சல் கத்துப்பாரு அவரு. உன்னை பலவானாய் மாற்றும்படிக்கு, உறுதி உள்ளனாய் மாற்றும்படிக்கு, அவிசுவாசிகள் மத்தியிலும் பிற குறை உள்ளவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் உன்னை வைப்பார். ஏனென்றால் உன்னை உறுதியாக்கும்படிக்கு. ரூத்துக்கு இப்படி ஒரு உறுதி எப்படி வந்துச்சு? பின்மாற்றமான ஓர்பாலோடு கூட இருந்தால். ஓர்பாலுக்கு எப்பவுமே போயிடலாம் தான் மைண்ட் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆயிட்டாவா? போயிட்டா. மாமியார் விட்டுட்டு அவள் போய்விட்டாள். ஒன்றாச்சா? ரெண்டாவது இன்னொரு ஆள் கூட யார் இருக்கிறது? இப்போ நகோமி இருக்குது. இப்போ இந்த அம்மாவா பயங்கரமான ஆள் இது. ஆமாம், எல்லா இடத்துலையும் மாமியாருங்க அப்படி தான் இருப்பாங்கல்ல. சோத்திரம். இந்த அம்மா நகோமி பேசின 5 வார்த்தைகள், இதன் மத்தியில் தான் ரூத் அங்கே இருக்கிறாங்க.
இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு 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 இந்த பொண்ணு எப்படித்தான் ஸ்திரமாயிடுச்சே தெரியல எனக்கு. நம்மளாம் அந்த விட்டு ஓத தூக்கி போட்டு ஓடிட்டுருப்போம். நம்ம எப்பா இது ஒரு பிசாசு போல இதுக்கிட்ட வானே நான் என் ஊருக்கே ஓடிடுறேன் அப்படின்னு ஓடிட்டுருப்போம் நம்மளாம் தான். ஆனால் அந்த ரூத் பாருங்க, இதெல்லாம் பார்த்தும் கேட்டும் அந்த அம்மா கூடயே இருந்து உறுதியாளனாய் மாறிட்டான். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம கடவுளை குறித்து ரூத்துக்கு அதிகமா தெரியுமா, நகோமிக்கு அதிகமா தெரியுமா? நம்ம கடவுளை குறித்து ரூத்துக்கு அதிகமாய் தெரியுமா, நகோமிக்கு அதிகமா தெரியுமா? நகோமிக்கு தான் தெரியும். ஆனால் அவளுடைய பேச்சும் பழக்கமும் அது சம்பந்தப்பட்டதே இல்லை. என்ன இது விசுவாசியா, இதுவா இப்படி பேசுது, என்னது இது அப்படின்னு ரூத்து நகோமி எத்தனை மணி திருடிச்சே தெரியல. இது ஒரு கடவுளை, இவங்க கடவுளை இப்படி பற்றி பேசுது, இதுனா விசுவாசியா அவிசுவாசியா என்று சொல்லி கலங்கி போய் இருக்க வேண்டும் ரூத்து. ஆனால் ரூத்து ஸ்திரமாயிட்டு. ஆமாங்க, உங்க பக்கத்தை சுற்றி இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நீ ஸ்திரமாய் மாற வேண்டும். அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நீ ஆடிடக்கூடாது. ஐயோ இவங்கள பார்த்தா நல்ல விசுவாசி நினச்சேன்னா என்ன இப்படி இருக்கிறாங்களே, ஐயோ இவங்க பார்த்தா ஜபிக்கிறோம் நினச்சேன்னா இப்படி இருக்கிறாங்களே, இவங்க பல நாள் விசுவாசி ஆச்சே, இவங்க நான் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பேன். அப்படியேப்பட்ட ஆள் தான் சுற்றி இருப்பாங்க. ஆனாலும் நீ ஸ்திரமாக வேண்டுமென்றால் அவங்க இவங்களாம் பார்க்கக்கூடாது. அதுதான் ரூத்து செய்தார். நகோமியின் 5 வார்த்தை சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூக்கு 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நகோமி பேசுகிற 5 வார்த்தைகள். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டும் ரூத்து ஸ்திரமாய், அதாவது இந்த அவிசுவாசிகள் மத்தியில் வைத்து தான் கர்த்தர் நம்மை ஸ்திரமுள்ளவளாய் மாற்றுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரூத்து உறுதி உள்ளவளாய் எப்படி மாறினாள் என்றால், ஒன்று அவள் நான் கடந்து வந்த கண்ணீரின் பாதை ஒன்று, இரண்டாவது இந்த அவிசுவாசம் பின்மாற்றமாய் பேசுகிற ஜனங்க மத்தியில் இருந்ததுனால தான் அவஸ்திரமாய் மாறினாள். அதனால் இன்றைக்கு ஒருவேளை அவிசுவாசிகள் மத்தியில் இருப்பீர்கள் என்றால், உங்களை சோர்வு உண்டாக்குறவர்கள் மத்தியில் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தைரியமாய் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு தீங்கும் உங்களுக்கு ஆகாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். நகோமி பேசின முதல் வார்த்தை பாருங்க, 13ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதினால் அப்படின்றார். 13ஆம் வசனத்துல என்ன சொல்றான் நகோமி? கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குது அப்படின்றான். இதெல்லாம் இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய ரூத்து கேட்டா என்ன நினைப்பாவா? எப்பா இவங்க கடவுள் இப்படிதான் பொழுது கை விட்டுருவாரு பொழுது, என்ன இவங்க கடவுள், என்ன இவங்க ஜபம், என்ன இவங்க வார்த்தை அப்படின்னு சொல்லி அவ விசுவாசம் ஒரு மாதிரி கலங்கி இருக்கும். விசுவாசம் ஸ்திரம் இல்லாமல் தான் இருந்திருக்கிறார். சூழ்நிலை அப்படி இருந்திருக்குது. ஆனாலும் கர்த்தர் ரூத்தை உறுதிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு விரோதமா இருக்கிறா அப்படின்றா. ரெண்டாவது பாருங்க, இந்த நகோமி சொல்ற ரெண்டாவது வார்த்தை பாருங்க, 15ஆம் வசனத்துல, நீயும் உன் சகோதரின் பிறங்க திரும்பி போ அப்படின்னு சொல்ற. எந்த வசனம்? 15ஆம் வசனத்துல, நீயும் உன் சகோதரின் பிறகு திரும்பி போயிடு அப்படின்றா. யார் பேசுறது? இதெல்லாம் யார் பேசுறதுங்க? நகோமி. இப்படியாப்பட்ட ஆள் கூட தான் அது இருக்குது. இரு ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நம்ம பலப்பட, அப்படி ஒண்ணு கூட பேசல. இது அப்படியே உங்களை அப்படியே பலப்படுத்துறவர்கள். என்னை யாருமே உற்சாகப்படுத்தல, என்னை யாரும் பலப்படுத்த வார்த்தையே பேசல. அப்படிதான் இருப்பாங்க ஜனங்க. நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஜனங்க. ஜெபம் பண்ணது போதும், உக்காரு, பெரிய ஜெபம் சர்ச்சின்னு போற. அப்படிதான் எஸ்தர் நல்லா மாட்டிச்சு முன்னாடி உக்காந்துக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்து வந்துட்டனே, கடவுள் என்கிட்ட தான் பேசாது போலுக்குது. சோத்திரம். சும்மா சர்ச்சின்னு யார் சொல்றது? விசுவாசி சொல்லுவாங்க. சும்மா பைபிள் யார் சொல்றது? விசுவாசி தான் சொல்லுவாங்க, அந்நியம் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க?
என்ன பண்ணீங்க? விட்டு போயிட்டீங்களா கடவுளை? ஓர்பால் போயிட்டா பாருங்க. பாருங்க, அவ இருந்த சூழ்நிலையே ஒரு என்ன சொல்றது, அது புரியல எனக்கு. அவ ரூத் இருந்த சூழ்நிலையே ஒரு ஒரு ஸ்திரமில்லாத சூழ்நிலையில் தான் இருக்கிறாள் அவள். அதை பார்த்தா விட்டு ஓடிடுச்சு. இது பார்த்தா வாயை திறந்தாலே எல்லாம் அதீரமான வார்த்தையும் போயிடு விட்டு போயிடு. இதன் மத்தியில் தான் ரூத் இருந்து உறுதி உள்ளவளாய் மாறினாள். இதாங்க கடவுள் செய்யறது. ஆமென். எல்லாமே அனுகூலமா இருந்தா கடவுள் தேவையில்லைங்க. எல்லாமே பிரதிகூலமா இருக்கிறது தான் கர்த்தர் இருப்பார். புரிஞ்சுங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அனாதையாய் துவங்கினவள், அழுகையோடு துவங்கினவள், சோறு இல்லாமல் துவங்கினவள், எனக்கு நாதி இல்லையே என்று துவங்கினவள், இன்றைக்கு வேதத்தில் அவளை குறித்து உயர்வாய் பேசுகிற இடத்துல வந்துட்டாள் அவள். நாளைக்கு உன்னைய கர்த்தர் அப்படியே செய்வாருங்க. ஆமென் சொல்லுங்க. என்னங்க நீங்க? ரூத்தின் தேவன் எங்கள் தேவன். நீயும் போயிடு என்றது. இதுக்கு என்னன்னா, எனக்கே சோறு இல்லை, இத்த வேற கூட வச்சாங்க சோறு போடுறதுக்கு. நான் போயிடு இது நான் போக மாட்டேன். கடவுள் இங்க பாரு, கடவுள் நகோமிக்கும் ரூத்துக்கும் முடி போட்டு முடி போட்டு கடவுள் பார்த்துருக்கிறேன். நான் தான் அவது பார்க்கலாம், எது பிச்சின்னு ஓடுதுன்னு பார்க்கலாம், எது பிச்சின்னு ஓடுது பார்க்கலான்னு கடவுள் முடி போட்டு வச்சிட்டாரு. உங்களுக்கும் கடவுள் சிலத்துல முடி போட்டு வச்சிருப்பாரு. நீங்க என்ன சொல்லணும்? வாழ்வானு சாவான ஏசப்பா நீ தான்ப்பான்னு சொல்லிடுங்க. ஓடுறதுக்கு பார்க்காதீங்க. வாழ்வானாலும். மூணாவது வார்த்தை, 6 வார்த்தை மொத்தம். மூணாவது வார்த்தை தெரியுமா? மூணாவது வார்த்தை இந்த நகோமி சொல்றத பாருங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தார். இது எந்த ஒரு விசுவாசினே தெரியல இந்த நகோமி. இது வாய் சரினால தான் பூசை செத்துட்டான் பொழுது. இது வாயாலே அவன் செத்துறான் பொழுது. போ வாயத்தான் நல்ல வார்த்தை வராது போகுது அதுக்கு. இப்படியாப்பட்ட மாமியார் கட்சிக்குது ரூத்துக்கு. உங்களுக்கு எந்த மாமியாருமா? அல்லேலூயா, சோத்திரம். ஆனாலும் மாமியார் கிட்ட ஸ்திரமாயிருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சர்வ வல்லவர் எனக்கு என்ன கட்டாராம்? ரொம்ப கசப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு இந்த ரூத்து பக்கத்துல இதெல்லாம் கேட்டுனாங்குது. நான் கடவுள் ஒரு கசப்பு கொடுக்குற கடவுளா? ஐயோ தெரியாம வந்துட்டேன் பொழுது, நான் எங்கள் ஊருக்கு போயிட்டுலாம் பொழுது. இதெல்லாம் மைண்ட் வந்திருக்கும் போது ரூத்துக்கு. பாவம்ப்பா அந்த பொண்ணு. தைரியம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அந்த வீட்டை 2 பேர் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் யாருக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் தான். தூங்கி ஏந்தவன நம்ம மூஞ்சி தான் பார்க்கணும். ரூத்து நகோமியும் தூங்கி ஏந்தவன ரூத்து மூஞ்சி தான் பார்க்கணும். சர்ச் ஆகுது, பைபிள் ஆகுது, இல்லை டக்குன்னு எஸ்தரமே டக்குன்னு உட்காந்து சர்ச்சு பக்கத்தில் ஆகுது. இல்லை, அனாதையா போய் மாட்டிக்கிச்சு இப்போ ரூத்து. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, தைரியம் சொல்ல யாருமே கிடையாது. இந்த அவிசுமா சொல்ற இந்த கேள்வி கிட்ட வந்து மாட்டிக்கின்னு நொந்து நூலாயினுக்குது அந்த ரூத்து. என் கடவுள் எனக்கு கஷ்டப்பை கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில் மிகுந்த கசப்பை கொடுத்து விட்டார். தூங்கி எழுந்தவன ராமாயணம் ஸ்டார்ட் பண்ணிது இந்த கேள்வி. இந்த ரூத்து பக்கத்து ஐயோ நான் தெரியாம வந்து மாட்டின பொழுது. சர்ச்சின்னு சொன்னாங்களே, பாட்டெலாம் பாடினாங்களே, சர்ச்சின்னு வந்தனே, இது நான் இப்படி இருக்குது தெரியாம வந்து மாட்டிக்கணும் பொழுது. ஏம்மா நீ உன் தொல்லை தாங்க முடியல, என் ஊருக்கு போயிடுறேன். நீ எத்தனை வாடி சொல்லி தெரியல இந்த ரூத்து. இந்த அம்மா நகமையை எதிர்பார்த்துறேன். இது போக மாட்டேது, தொத்தோட போக மாட்டேது. இது எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேங்குது. இது இத்த வேற கட்டின்னு நான் என்னத்த பண்றதுன்னு. இந்த நகோமிக்கு வேற ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில் தான் கடவுள் இந்த ரூத்தை வச்சுக்கிறார்.
பார்த்தீங்களா? ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்குவார். நான்காவது பாருங்க, இந்த நகோமி சொல்ற 4வது வார்த்தையை பாருங்க. ஏன் தான் இப்படி பேசுதோ தெரியல. 4வது வார்த்தை பாருங்க, 21ஆம் வசனத்துல, நிறைவுள்ளவராய் நான் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் மாற்றிவிட்டார். என்ன சொல்லுது? நிறைவு, நல்லா இருந்தேன், இன்னைக்கு கடவுளோட நடுவோடு நிறுத்திட்டாரு. யார் பேசுறது? ஏம்மா, என்ன இந்த பொம்பளை பேச்சினால்தான் தான் பிள்ளைங்களும் கூட செத்து போயிட்டானுப்பா. 2 ஆம்பளை பசங்க தான் இந்த அம்மாவுக்கு. புருஷனும் செத்துட்டான், 2 ஆம்பளை பிள்ளைங்களும் செத்துட்டான். இது பேசி பேசி சாவச்சிருக்கும் பொழுது அவங்க பாவம். ஆனாத இந்த பொண்ணு வந்து மாட்டிச்சு. பாருங்க, ஏன் சொல்றேன்னா, சூழ்நிலைகள் பாருங்க, நம்ம இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது. அதன் மத்தியில் அநேக ரூத்துகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுல நீ ஒரு ரூத்தா இருக்கலாம். ஆமென். நல்லா இருந்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? இல்லைங்க, நிறைவுள்ளவளாய் வந்தேன், கர்த்தர் என்னை வெறுமையா ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லு இந்த ரூத், சாரி இந்த நகோமி. இப்படியாப்பட்ட ஆளு கூட தான் இந்த அம்மா இருக்குது. விசுவாசம் ஸ்திரம் என்பது, உறுதி என்பது ஏதோ நம்மளுக்கு அனுகூலமான மனுஷனுக்குள்ள இருந்து வருவது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பிரதிகூலம் எல்லாமே தலைக்கீழ இருக்கிற இடத்தில் உனக்கு கிடைப்பதுதான் உறுதி, அதான் பலன். பைபிள்ல என்ன பாருங்க, பைபிள்ல என்னை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான புத்தகம் வெளிப்படுத்தின புஸ்தகம். பைபிள்ல கடைசி புக்கு அதுதான். நடக்க போகிறதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எழுதுனது யாரு? யோவான் எழுதினார். எங்க இருந்து எழுதினார்? தீவுல. எங்க வச்சாங்க? தீவுல. அந்த தீவு இப்ப காட்டுறாங்க, ஃபேஸ்புக்ல போட்டோ காட்டினா பயங்கரமாக ஒரு ஈக்காக கூட இருக்காதாங்க. அப்படி ஒரு தீவுல தான் அந்த யோவானை கொண்டு போய் வைத்தார்கள். பல நாளாய் அங்கே தனிமையா இருந்து, சோறு கடிச்சதோ தூக்கம் இருந்துச்சோ எது இருந்துச்சோ தெரியல, தண்ணி தான் தெரியல, அந்த மனிதன் இவ்வளவு புத்தகத்தை எழுதினார். இப்ப கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி உறுதிப்படுத்துவதற்கு எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? பிரதிகூலமான இடத்தில் தான் வைக்கிறார். எதுவும் அனுகூலமாய் சப்போர்ட்டா உனக்கு ரொம்ப அப்படியே உனக்கு ரொம்ப உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இடமா இருக்கவே இருக்காது. அதே போலதான் ரூத்தை கொண்டு நீங்க தீவுல போட்டார். ஸ்தோத்திரம். இவளோட மன உறுதிக்கு இதெல்லாம் காரணங்க. அதான் நான் சொல்ல வரேன். அவள் கடந்து வந்த பாதை ஒரு காரணம், அவளுடைய கண்ணீரின் பாதை ஒரு காரணம், அவள் கூட இருந்த பின்மாற்றக்காரர்கள் ஒரு காரணம், அவளோடு கூட இருந்த அவங்க அத்தை அவிசுவாசமான வார்த்தையை பேச ஒரு ஆளும் இவளுக்கு ஒரு காரணமா இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படிதான், நம்ம உலகம் அப்படிதான் இருக்குது. கர்த்தர் நம்மளை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. இன்னமோ நினைச்சு போனோம், ஆனா எல்லாம் தலைக்கீழ இருக்குது. இன்னமோ நினைச்சு வந்தோம், எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இன்னமோ எதிர்பார்த்தோம், ஆனா நடக்கிறதா வேற மாதிரி இருக்குது. இதுதான் தேவன் நடத்தும் பாதை. ஆமென். ஆனால் அழிவோ நாசனமோ உங்களுக்கு ஒருபோதும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். இதுதான் தேவ காரியம். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, இப்ப எத்தனை சொன்ன? 4 காரியம் சொன்னா, 5வது காரியம் சொல்லுங்க பாரு. 5வது காரியம் இந்த அம்மா சொல்றது பாருங்க, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். கர்த்தர் என்னை 21ஆம் வசனத்துல 5வது காரியமா, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். ஒரு வார்த்தை கூட ரூத்தை பலப்படுத்த ஒரு வார்த்தை பேச்சு அந்த அம்மா சொல்லி பாருங்க, பார்த்து படிச்சு பாருங்க. கூட இருக்கிற ரூத்து பாவம் மோவாபி ஸ்திரீ. அந்த அம்மா பொண்ணு எங்கேயோ வந்து உங்ககிட்ட அடைக்கலமா நின்று போச்சு.
அது கடவுள். நம்ம உன் கடவுளை பற்றி அந்த மாதிரி ஒன்றும் தெரியாது. உட்கார வச்சு நான் ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுது. அது நொந்து நூலாவர வார்த்தையை சொல்லுது. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். ஐயோ எப்பா இப்படியாப்பட்ட கடவுளை வாழடா எப்பா நினைச்சிட்டு அந்த ரூத்து. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி அப்படின்னா நான் என்னை தாழ்த்திட்டாரு, என்னை அனாதை ஆக்கிட்டாரு. ஆறாவது காரியம், கடைசி காரியம். சர்வ வல்லவர் எனக்கு கிளேசப்படுத்தி இருக்கையில். கிளேசம் என்றால் மனவேதனை, கசப்பு என்று அர்த்தம். கர்த்தர் என்ன கிளேசப்படுத்தி இருக்கையில் என்னை நகோமின்னு ஏன் சொல்றீங்க நீங்க? இதை கூட்டின்னு போய் எங்க உட்கார வைக்கணும் தெரியுமா? இதெல்லாம் இது வீட்டில் இருக்கிறது தகுதி கிடையாது. இந்த நகைமையை கூட்டின்னு போயிட்டு இந்த சாவு வீட்டில் உட்காந்து இந்த பணத்தை பக்கத்தில் உட்காந்து சொல்லி அழுது நிற்பாங்க பாரு, டெட் பாடி பக்கத்தில். அங்கே எடுத்துன்னு போய் நமக்கு நகைமை உட்கார நல்லா இருக்கும் பொழுதுப்பா. இது பாடுற பாட்டம், இது பேசுகிற வார்த்தையும், இது வைக்கிற ஒப்பாரியும் சாவு வீடு தான் கரெக்டாக இருக்கும். இது இப்படியாப்பட்ட ஆளுகிட்ட நின்று இந்த ரூத்து ஜெயிச்சிச்சு பார். சூப்பர். இப்படி இருக்கணுங்க. என்னையா நகோமின்னு சொல்றீங்க? நான் அனாதை, நான் தரித்திரம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. என் பேர் தரித்திரன்னு கூப்பிடுங்க. அதாங்க அர்த்தம். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துனே இருக்குது. என்ன கடவுள்ரா இவங்க கடவுள்? எங்கிருந்து வச்சுரா அப்பா இந்த பொம்பளை? நம்மளா தான் அப்படின்னு நினச்சிருப்போம். இது பாவம் வாயில்லாத பூச்சி போடு. அந்த ரூத்து வந்து மாட்டிக்கின்னு ஒவ்வொரு நாளும் இது பேசுகிற டிசைனாக பேசுது. இது ஒன்று கூட பலப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தையும் பேசலை. இந்த ஏதோ கஷ்டத்தை சொல்லிக்கலான்னு பார்த்தா புருஷனும் இல்லை, அவனும் விட்டு போயிட்டான். எங்க போய் சொல்றது? இத யாருக்கிட்டன்னு போய் சொல்றது? அப்படி போனா ஊர் ஜனங்க புது ஊராகுது. இப்படி வந்தா அந்த மாமியார் இருந்து பொம்பளை கிட்ட தான் மாட்டிக்கிச்சு. வீட்டுக்குள்ளேயே சுத்தினுக்கிறாங்க ரெண்டே. அந்த வீட்டுக்கு 2 பேரை சுத்தினுக்கிறாங்க. எங்க போறது? அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தான்னா விட்டு ஓடியாங்க. அம்மா கேட்பாங்கன்னு சொல்லி இங்கே உட்காந்துச்சு. எஸ்தர் மாதிரி இன்னைக்கு கதையை எஸ்தர் தான். இன்னைக்கு என்னன்னு தெரியல. வந்து முன்னாடி உட்காந்து எஸ்தர் சோத்திரம். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, சரி உனக்கு தான் உன் வாழ்க்கை அப்படி இருக்குது. அந்த பொண்ணு இன்னும் உன் கூட இருக்குது. அந்த பொண்ணு வந்துடுச்சு. அதையாவது தைரியப்படுத்த ஒரு 2 வார்த்தை தான் பேச. வாய் தான் அநியாயத்துக்கு இப்படியா? அது நினச்சிருக்கோம். என் பூசை செத்தது கூட கஷ்டம் கிடையாது, இதுகிட்ட நம்ம மாட்டேங்குதா? என் புருஷன் விட்டு போனான் பாரு, அது கூட எனக்கு கஷ்டமா தெரியல, இந்த பிசாசு கிட்ட வந்து மாட்டேங்குது. அதான் எனக்கு கஷ்டமாகுது. பாருங்க, இந்த சூழ்நிலை தான் ரூத்தை உறுதி உள்ளவளாய் மாற்றினது. இதுதாங்க விஷயம், டாபிக்கே தாங்க. இதை யார் சொல்றது? இவ்வளவு உறுதி உள்ளவளாய் இருக்கிறாள் என்று ரூத்தை பத்தி யார் சொல்றது? எது வார்த்தையினால் துரத்து பார்த்துச்சோ அதுவே சொல்லிடுச்சு. அம்மா இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுப்பா அப்படின்னு யார் சொல்றது? துரத்த நினைச்சு பாரு, அந்த மாதிரி சொல்லுது, கேள்வியை சொல்லுது. படிங்க. எந்த வசனம்? 18ஆம் வசனம் படிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். 18ஆம் வசனம் படிங்க. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு பேசவில்லை. வாய் மூடிச்சு. அப்புறம் கேள்வி, அப்புறம் வாய் மூடிச்சு. அம்மா என்ன தான் டார்ச்சர் குத்த போக மாட்டேங்குது.
எவ்வளோ டார்ச் கொடுத்தா போக மாட்டேங்குது இது. இது பயங்கர என்ன சொல்றாங்க, இத பயங்கர கெட்டிக்காரி. இது யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? இப்போ மாமியாரே சர்டிஃபிகேட் கொடுக்குது. அப்படி இருக்கணும் நம்ம. உங்களை குறித்து உங்க மாமியார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ரூத்து ஜெயிச்சிச்சு. நம்ம இவ்வளோ பேசி கூட இந்த பொண்ணு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாரு. அதுக்கே ஆச்சரியம். யார் அவிசுவாசமாய் பேசி நம்மை கெடுக்க நினைத்தார்களோ அவருடைய வாயிலே வருவதுதான் சாட்சி. எந்த ஆளு ரூத்த சோர்ந்து போக வைக்க நினைத்தார்களோ, துரத்த வேண்டிய நினைத்தார்களோ, அந்த ஆளே சொல்றாங்க இவள் உறுதியானவள் என்று. சூப்பருங்க, அருமையான வார்த்தை. அவளே சொல்லுகிறாள் ரூத்து உறுதியா இருக்கிறாள். ஸ்தோத்திரம். சரி, நகோமி வாய் மூடிந்து யாரு? நகோமியோட அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி தானே. அப்போ நகோமி வாய் மூடுந்து யாரு? ரூத்து மூடவில்லை. அவளுடைய என்ன சொல்றது, அவளுடைய பொறுமை, அவளுடைய உறுதி தான் அவருடைய வாயை மூடிட்டு. இவன் சண்டை போடல. ஏய் வாய் மூடு, போதும், நீ பேசாத, நீ பேசி கேட்டு எனக்கு காது ஒரு மாக்குது. தெர வந்து மாட்டிக்கினேன், நான் இப்படியும் போக இப்படி நடுவில் மாட்டினேன் உங்ககிட்ட அப்படின்னு நான் பேச்சு. அது அப்படி பேசவில்லை. என்ன ஆச்சு? அது அமைதியாய் பொறுமையாக இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக பாட்டி வாயை முடிக்கிச்சு. நீங்களும் கர்த்தருக்குள் பொறுமையாக இருந்து பாருங்க, எல்லாம் வாய் முடியும். ஆமாங்க, நீங்கள் பேசாதீங்க. எந்த சூழ்நிலை நம்ம பேசக்கூடாதுங்க. ரூத்து ஒரு வார்த்தை கூட பேசலாங்க. அவளை ஒன்றும் பேசுனது போல ஒன்றுமே இல்லைங்க. அவள் அருமை அமைதியாக இருந்தால், பொறுமையாக இருந்தால், உறுதி அடைந்தால், பேசின வாய் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூடிச்சு. ஸ்தோத்திரம். உறுதி. ரூத்தின் சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட். 4 அதிகாரம் தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸ்தோத்திரம். நான் முடிக்கிறேன் பாருங்க, கடைசி 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இவருடைய உறுதி, ரூத்தின் உறுதி 2 காரியங்களை செய்ய வைத்து ஜெயிக்க வைத்தது. ரூத்தின் உறுதி அவளை 2 காரியங்கள் செய்ய வைத்து அவளை ஜெயிக்க வைத்தது. என்ன அந்த 2 காரியம் என்றால், அவளுடைய உறுதி முதலாவது கிரியை செய்ய வைத்தது. வேலை செய்ய வச்சுச்சு. என்ன செய்ய வச்சுச்சு? இப்போ யூதா தேசத்துக்கு வந்துட்டாங்க, இந்த அம்மா கூட இருக்கிறாங்க. இருந்த உடனே 2ஆம் அதிகாரத்தில் ரூத் எங்க கிளம்புறா? வேலைக்கு கிளம்புறா. கிரியை, வேலை. இது நமக்கு ஆவிக்கிற அர்த்தம் என்னவென்றால், நாம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் கிரியை செய்ய உதவி செய்வார். எப்பவுமே அமைதியாக உட்கார்ந்தா வேலை நடக்காது. ஏதாவது விசுவாச கிரியை நம்ம கையில செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். கிரியை. விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை. ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணினா வேலை தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அந்த வீடு கட்ட வேண்டிய பிரயாசங்களை பார்க்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், கிரியை. அதை தான் இங்க ரூத்துக்கிட்ட நாம் பார்க்கிறோம். கிரியை ரூத்தை சக்சஸ் செய்ய வைத்தது. வேலை, ஒர்க். விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விசுவாசத்தோடு கூட என்ன இருக்க வேண்டும்? கிரியை, வேலை, ஒர்க். வயலுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாவ. காரணம் மன உறுதி. மன உறுதி இருக்கிறவர்கள் எப்போதும் பிரயாசப்படுவார்கள். மன உறுதி இல்லாதவங்க தான் எதுலாம் போய் அந்த வேலையா வேணா போ, இதுவா போ, என்னால் முடியாது எப்படின்னுவாங்க. அவங்களுக்கு என்ன? மன உறுதி இல்லாதவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க, கஷ்டப்பட முடியாது. மன உறுதி இருக்கிறவர்கள் பிரயாசப்படுவார்கள், வேலை செய்வார்கள். இதான் ரூத்திடத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் அவள் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. இன்னொரு விஷயம் சொல்லணும் பாருங்க, ரூத்தின் மன உறுதி அவளை செய்ய வைத்தது. 2வது விஷயம் என்னன்னா, அவளை பொறுமையாய் காத்திருக்க வைத்தது.
அவளை பொறுமையாய் நகோமி சொல்லிக் கொடுக்கிறா, நீ பொறுமையாயிரு என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவள் பொறுமையாய் இருந்து சாதித்தாள், காத்திருந்து சாதித்தாள். சூப்பருங்க. யார் பொறுமையா காத்திருக்க முடியும் தெரியுமா? மன உறுதி இருக்கிறவர்கள் பொறுமையாய் காத்திருப்பார்கள். மன உறுதி இல்லாம தான் அர்ஜென்ட் 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 இது அது அது. மன உறுதி இருக்கிறவர்கள் பொறுமையாய் காத்திருப்பார்கள். விசுவாசம் இருக்கிறவங்க பொறுமையா இருப்பாங்க. விசுவாசம் இருக்கிறவர்கள் காத்திருப்பார்கள். ரூத்திடத்துல நிறைய சப்ஜெக்ட் படிக்கலாம். நம்ம காத்திருந்தால் உயர்வை அடைந்தால். ஆமென். இப்ப 4 அதிகாரத்துக்கு 4 W சொல்றேன் பாருங்க. முதல் அதிகாரத்துக்கு ஃபர்ஸ்ட் W வீப்பிங். என்னங்க ஃபர்ஸ்ட் W வீப்பிங். செகண்ட் அதிகாரத்து 2வது W என்னவென்றால் ஒர்க்கிங். 2வது அதிகாரம் என்ன W? ஒர்க்கிங். 3வது அதிகாரத்துக்கு என்ன W என்றால் வெயிட்டிங். 3வது அதிகாரத்துக்கு என்ன? வெயிட்டிங், 3வது W. 4வது அதிகாரத்துக்கு என்ன W என்றால் வெட்டிங். சூப்பர்ல, ஸ்தோத்திரம். 4 W, 4 அதிகாரத்துக்கு 4 W. ஸ்தோத்திரம். வீப்பிங், ஒர்க்கிங், வெயிட்டிங், வெட்டிங். ஸ்தோத்திரம். இப்படிதான் ரூத்தின் சப்ஜெக்ட். நிறைய விஷயங்கள். இன்னொரு நாள் நம்ம இதை குறித்து நம்ம இன்னும் பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்த அந்த மன உறுதியை கர்த்தர் நமக்கும் தருவாராக. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அதனால் கலங்காதீங்க. சூழ்நிலை தான் நம்மை உறுதிப்படுத்தும். சூழ்நிலை தான் நம்மை உறுதியானவர்களாய் மாற்றும். ஸ்தோத்திரம். அதனால் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே மனுஷங்க இருக்க மாட்டாங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே மனுஷங்க இருந்துட்டாங்கன்னா நீங்க ஸ்திரம் ஆக முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு பவர் வரணும்னா 2 காரியங்கள் தேவை. ஒரு லைட் எரியணும், என்ன வேணும்? நியூட்ரல் அண்ட் ஃபேஸ். 2 இருக்கணும். 2 நியூட்ரலாக இருக்கக்கூடாது, 2 ஃபேஸாக தெரியாது. மாறி மாறி இருந்தால் தான் அங்கே தாங்க வல்லமை வெளிப்படும். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மனுஷன் இல்லைன்னு கலங்காதீங்க. நீ எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை என்பதனால்தான் நீங்கள் சந்தோஷப்படணும். கர்த்தர் நடத்துகிறார் என்று. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மையும் கூட மன உறுதியாய் மாற்றி பலப்படுத்தும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.